செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் நேற்று பல பகுதிகளில் திடீரென்று கனமழை பெய்தது. சென்னையிலும் மழை கொட்டி தீர்த்தது. சென்னையின் பல இடங்களில் நேற்று மாலையிலிருந்து இரவு முழுவதும் விடிய விடிய பல இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுகிறது. இதேபோல குமாரபாளையத்தில் நேற்று தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் பல இடங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்துக்குள்ளானார்கள். இப்பகுதி விசைத்தறி தொழில் மிகுந்த நகரம் என்பதால் சாயம் போடும் பணி பாதிக்கப்பட்டது. எடப்பாடி ரோட்ல தண்ணி ஏகப்பட்ட தண்ணி நின்று அதனால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த தண்ணி நிக்கிறதுனால இந்த பக்கம் போக்குவரத்துனால எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயே எல்லாம் தண்ணி போகுது. அதனால அந்த மக்களுக்கு பயங்கரமான பாதிப்படையுது. ஒரு 5 நிமிஷம் பேஞ்ச மழைக்கே இப்படி இருந்ததுன்னா இன்னும் அரை மணி நேரம் பேஞ்சிருந்தா இந்த ரோடு எப்படி இருக்கு, இந்த ரோட்ல யார் நடக்கிறது? உதகையிலும் நேற்று திடீரென்று பெய்த பலத்த மழை 3 மணி நேரம் நீடித்தது. இதனால் இப்பகுதி விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். உசிலம்பட்டியில் தொடரும் பெண் சிசு கொலைகள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மாமரத்துப்பட்டியில் உள்ள சாக்கடைகளை சுத்தம் செய்த நகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள் அங்கு பெண் சிசு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். தமிழ்நாட்டில் பெண் சிசு கொலை அதிகம் நடைபெறும் பகுதியாக ஒரு காலகட்டத்தில் உசிலம்பட்டி இருந்த போதிலும் அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கையால் அங்கு சிறிது காலம் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருந்து வந்தது. ஆனால் தற்போது இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் அரங்கேறியுள்ளது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்படணும், பெண் உரிமைகள் போற்றப்படணும் என பல்வேறு தொண்டு அமைப்புகளும் அரிமா சங்கமும் தமிழ்நாடு அரசும் முழுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த அருமையான நிலையில் தமிழக அரசு தொட்டி குழந்தை திட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உசிலம்பட்டி பகுதி இந்த பெண் சிசு என்று நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய வேதனைக்குரிய விஷயமாகும். பொன்னேரி அருகே வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்காக தனியார் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 35 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பொன்னேரியை அடுத்த மாதவரம் வயல்வெளியில் செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த ராமநாதன் என்பவர் மரங்களை சேமித்து வைக்கும் குடோன் வைத்துள்ளார். அதில் ஆந்திர மாநில வனப்பகுதியிலிருந்து வெட்டி வரப்பட்ட ஏராளமான செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் தனியார் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 35 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். இதனை நேரில் பார்வையிட்ட வடக்கு மண்டல ஐஜி சைலேந்திர பாபு இந்த கடத்தலில் ஈடுபட்ட கும்பலை பிடிக்க தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருவதாக கூறினார். பொன்னேரி சப்டிவிஷனில் மாதவரம்ங்கிற இடத்துல சேமித்து வைக்கப்படுவதாக எனக்கு தகவல் கிடைச்சது. அந்த தகவலின் அடிப்படையில் இன்றைக்கி தனிப்படையினர் பொன்னேரி கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர், இன்ஸ்பெக்டர் எல்லாருமே இன்றைக்கி ஒரு ஆய்வு நடத்தணும். அதில் பல அதிக அளவில் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செஞ்சுருக்கோம். யார் இதை கடத்தினாங்க, இந்த கடத்தலுக்கு பின்னாடி தொடர்பாக யார் அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு இருக்கோம். கோவை மாவட்டத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 20,000 புதுப்பட சிடிக்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இது சம்பந்தமாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவையின் பெரும்பாலான பகுதிகளில் நீண்ட காலமாக ஏராளமான புதுப்பட திருட்டு விசிடி மற்றும் சிடிக்கள் விற்பனை செய்யப்படுவதாக கோவை மாநகர போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதுகுறித்து கோவை மாநகர காவல்துறை ஆணையரின் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு கோவை பீளமேடு பகுதியில் ஒரு வீட்டை சோதனையிட்ட போது அங்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சுமார் 20,000 புதுப்பட சிடிக்களை போலீசார் கைப்பற்றினர். மேலும் இது தொடர்பாக 2 பேரை கைது செய்த போலீசார் கோவையில் திருட்டு விசிடி விற்பனை சம்பந்தமாக இதுவரை 45 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அங்கே சிடி டிவிடி மட்டும் கிடைக்கல, அங்கே மேனுஃபேக்சரிங் டவர்ஸ் 4 மேனுஃபேக்சரிங் சிடி மேனுஃபேக்சரிங் டவர்ஸ், பல கம்ப்யூட்டர்ஸ், ரைட்டர்ஸ் மற்றும் பல ஜாமான்கள் அங்கே சீஸ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் மாநகர் போலீஸ் 44 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு சுமார் 35 லட்சம் மதிப்புடைய போலீஸ் சிடி மேனுஃபேக்சரிங் டவர்ஸ் எட்ஸெட்ரா சீஸ் பண்ணியிருக்காங்க. இதேபோல் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதுப்பட சிடிக்கள் சிக்கியது. இது சம்பந்தமாக 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.
வேலூரில் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் 4,80,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டையில் இயங்கி வரும் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீரென்று சோதனையில் ஈடுபட்டனர். அனைத்து அதிகாரிகளின் பைகளையும் அங்கு வந்திருந்த பொதுமக்கள் பைகளிலும் சோதனை மேற்கொண்டனர். அலுவலகத்தில் ஒரு நாள் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டபோது கணக்கில் வராத ரூபாய் 4,80,000 ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். இச்சோதனையில் பல அதிகாரிகள் சிக்குவார்கள் என போலீஸ் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆம்பூரில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு திருப்பதி கெங்கையம்மன் கோவில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் பி கஸ்பாவில் அருள்மிகு திருப்பதி கெங்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலில் 50 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட தேர் உள்ளது. ஒவ்வொரு வருடமும் இந்த கோவிலில் மிக பிரம்மாண்ட முறையில் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நூற்றாண்டு பெருமை வாய்ந்த இந்த தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று சென்றனர். திருவள்ளூர் நீதிமன்ற வளாகத்திலேயே மனைவியின் கழுத்தை அறுத்த கணவனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் அனுட்டம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் கோபி. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சுகாசினி என்பவருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே இருவருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதனால் சுகாசினி கோபத்தில் தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இந்த நிலையில் மனைவியோடு சேர்ந்து வாழ விரும்பாத கோபி திருவள்ளூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்த வழக்கின் விசாரணைக்காக நீதிமன்றம் வந்த சுகாசினியை கோபியும் அவரது நண்பரும் சேர்ந்து நீதிமன்ற வளாகத்திலேயே கழுத்தை அறுத்துவிட்டு தப்பி ஓடினர். அப்போது தப்பி ஓடிய கோபியை அங்கிருந்த பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் கோபியை கைது செய்த போலீசார் அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து கோவை புழல் சிறையில் அடைத்தனர். ஆசியாவில் மிக உயரமான தொட்டி பாலத்தை சுற்றி பார்க்க சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே உள்ள மாத்தூர் என்ற கிராமத்தில் ஆசியாவின் மிக உயரமான தொட்டி பாலம் அமைந்துள்ளது. இந்த தொட்டி பாலம் 1240 அடி நீளமும் 101 அடி உயரமும் கொண்டது. 1976ஆம் ஆண்டு காமராஜர் ஆட்சி காலத்தில் பட்டணம் கால்வாயிலிருந்து இருங்கல், தேங்காய்பட்டணம், புதுக்கடை ஆகிய பகுதிகளுக்கு தண்ணீர் எடுத்துச் செல்ல இந்த பாலம் கட்டப்பட்டது. ஆசியாவின் மிக உயர்ந்த பாலம் என்பதால் இதனை சுற்றி பார்க்க தற்போது ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். மேலும் சிறுவர்கள் விளையாடுவதற்காக சிறப்பு பூங்கா வசதியும் இங்கு செய்யப்பட்டுள்ளது. நெல், கரும்பு உள்ளிட்ட பயிர்களுக்கு அரசு நிவாரணம் மற்றும் மானியம் வழங்குவது போல நலிவடைந்து வரும் வெற்றிலை சாகுபடிக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என வெற்றிலை சாகுபடி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் காவிரி படுகை பகுதிகளில் வெற்றிலை சாகுபடி பெருமளவில் நடைபெற்று வருகிறது. இங்கு பயிரிடப்படும் வெற்றிலை கும்பகோணம், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பகுதிகளில் விற்பனை செய்யப்படுகிறது. உரிய நேரத்தில் மழை பெய்யாததாலும் காவிரி நீர் கிடைக்காத காரணத்தினாலும் வெற்றிலை சாகுபடி தற்போது குறைந்து வருகிறது. இதனால் வெற்றிலை தொழிலை மட்டுமே நம்பி வாழும் ஏராளமான தொழிலாளர்கள் வேலையின்றி தவிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த லட்சக்கணக்கான குடும்பம் இந்த தொழிலை நம்பி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு லோனு, ஒரு மானிய லோனோ அல்லது மற்ற உதவியை எங்களுக்கு செஞ்சாங்கன்னா தான் எங்களுடைய பிள்ளைங்களையாவது வேறு நல்ல நிலைமை கொண்டு வர முடியும். மழை மற்றும் வெள்ள காலங்களில் பாதிக்கப்படும் நெல், கரும்பு உள்ளிட்ட பயிர்களுக்கு அரசு மானியம் வழங்குவது போல வெற்றிலை சாகுபடியை காப்பாற்ற அரசு நிவாரணம் மற்றும் மானியம் வழங்க வேண்டும் என காவிரி படுகை வெற்றிலை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போதை மருந்து கடத்தல் கும்பல் நடத்திய மிஸ் கொலம்பியா அழகி போட்டி 19 வயது லாரா கான்டிலோ வெற்றி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.